கமல்ஹாசன் சிம்பு நடிக்கும் புதிய படம் தக் லைஃப். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தாச்சு. இந்த ட்ரெய்லரோட பிரேக் டவுன் தான் இப்போ நம்ம வீடியோல பார்க்க போறோம். கமல்ஹாசன் சாரோட இடத்த பிடிக்கிறதுக்கான ஆட்டம் தான் தக் லைஃப். இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது செக்கச்சேவந்த வானம் படத்தோட ஸ்டோரி மாதிரி இருக்குது. ஏன்னா செக்கச்சேவந்த வானத்துல பிரகாஷ் ராஜ் ஒரு இடத்துல இருப்பாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு அவருடைய பசங்க சண்டை போடுவாங்க. ஆனா நிறைய பேர் இறந்து போயிருவாங்க. அந்த ஸ்டோரி மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டோரி இருக்குது. ஏன்னா அதோட சாயல் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி இந்த படத்தை அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருந்தாங்க. படத்துல இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஜூன் 5ஆம் தேதி தான் தெரியும். சோ செக்கச்சேவந்த வானம் படத்தை எடுத்தீங்கன்னா அரவிந்த் சாமி கேரக்டர் பாத்தீங்கன்னா அவருக்கு ஒய்ஃப் ஜோதிகா இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவருக்கு செட்டப்பா அதித்தி ராவ் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சாயல் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. கமல்ஹாசனுக்கு ஒய்ஃபா அபிராமி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு செட்டப்பா த்ரிஷா இருப்பாங்க. கமல்ஹாசன் த்ரிஷா ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது நமக்கே ஷாக்கா இருக்கும். ஏன்னா த்ரிஷா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க, எஸ்டிஆர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. வினய் தாண்டி வர காம்போக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க. அதனால எஸ்டிஆர் காம்போவா த்ரிஷா வருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னொரு ஷாட்ல ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் த்ரிஷா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க.